Okay. Programming. First, what is program? இதுக்கு பதில் கேட்டால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைனா நிறைய பர்சன் சொல்லுவாங்க ப்ரோக்ராமுங்கிறது செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்னென்னு கேட்டால் அதுக்கடுத்து அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அங்கேயே ஸ்டக் ஆகி நிற்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், பைத்தானுங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ப்ரோக்ராம்னா என்னென்னு தெரியணும். அது தெரியாமல் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பண்ண போகிறோங்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். பேசிக்காக இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம ஒரு லைட்டோட சுவிட்சை போடுறோம். சுவிட்சை போடும்போது லைட் ஆன் ஆகுது. ஓப்பனில் இருக்க சர்க்யூட் க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அந்த வழியில் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகி அந்த சர்க்யூட் கம்ப்ளீட் ஆனதுனால லைட்டுக்கு கரண்ட் பாஸ் ஆகும். அதனால லைட் எரியும். இது ஒரு பேசிக் பர்பஸ். இங்கே நம்ம சுவிட்சை போடுறோம் மேனுவலாக. இங்கே ஒரு ஒர்க்கை நம்ம பண்ணுறோம். அதனால் ஒரு சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகி லைட் எரியுது. இந்த சுவிட்சு போடுறத நம்ம டிஜிட்டலாக பண்ணுறதுக்கு எழுதுறது தான் ப்ரோக்ராம். நான் எவ்வளவோ எக்ஸாம்பிள்ஸ் ஏன் எலக்ட்ரிசிட்டி லைட்டாக ஆன் பண்ணுறதை ப்ரோக்ராமிங் கூட ப்ரோக்ராமிங்க்கு எக்ஸாம்பிளாக கொடுக்குறேன்னா, ஏன்னா நான் கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகுறதும் எலக்ட்ரிசிட்டி மூலமாக தான் ஃபுல்லாகவே. எல்லோரும் நினைப்பாங்க கம்ப்யூட்டருங்கிறது வேறு டிஜிட்டல். ஆக்சுவலாக அதுவும் எலக்ட்ரிசிட்டி தான். கம்ப்யூட்டருக்கு 0s and 1s மட்டும்தான் தெரியும். இங்கே 1ங்கிறது +5 volt, இந்த 0ங்கிறது நோ வோல்டேஜ். இந்த ரெண்டு காம்பினேஷனை மாற்றி யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்க்ரீனில் க்ரியேட் பண்ணுற நம்பர்ஸ் அண்டு எல்லா கால்குலேஷன், நம்ம ஒரு கால்குலேட் பண்ணும்போது அந்த நம்பர் கன்வர்ஷன், இது எல்லாமே இந்த ரெண்டு பைனரிஸை வச்சு. பைனரிஸுங்கிறது ஒன்றுமே இல்லை, எலக்ட்ரிசிட்டி +5 volt நோ வோல்டேஜ். இதை மாற்றி உள்ள ரிஜிஸ்டர்ஸ் அண்டு செமிகண்டக்டர்ஸ்குள்ளே இது ட்ராவல் ஆகி சிபியூவில் ப்ராசஸ் ஆகி நமக்கு அவுட்புட் வருது. இதை நம்ம டிஜிட்டலாக மானிட்டரில் பார்க்குறோம். இதுதான் பேசிக்காக ப்ரோக்ராமோட லாங்குவேஜ். இப்போ கம்ப்யூட்டருக்கு 0s and 1s மட்டும்தான் தெரியும் நான் சொல்லிட்டேன். ஸோ இதை நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது? இனிஷியல் டேஸில் ஆக்சுவலாக அசம்பிளி லாங்குவேஜ்ல மிஷின் லாங்குவேஜ்னு ஒன்று இருந்துச்சு. 0s and 1s மட்டுமே எழுதியிருப்பாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா இனிஷியல் டேஸில் கம்ப்யூட்டருங்கிறது எலக்ட்ரிசிட்டி கிடையாது. ஃபஸ்ட்டு வந்த கம்ப்யூட்டர் மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர். இதில் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனுக்காண்டி வச்சுருப்பாங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் வரும்போது எப்படி க்ரோ ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு பேட்ச் ப்ராசஸிங்னு ஒன்று இருந்துச்சு. பேட்ச் ப்ராசஸிங் ஒரு ஜாப் ஆப்ரேட்டரை கொடுத்து ஒரு ரூம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஏர் கண்டிஷனர் ரூமில் கம்ப்யூட்டர்ஸ் இருந்துச்சுங்களா. அப்போ எல்லாருக்கிட்டையும் கம்ப்யூட்டர் அஃபோர்ட் பண்ண முடியாது. இந்த கால்குலேஷன் பண்ணுறவங்க, ஃபினான்ஷியலாக கால்குலேட் பண்ணுறவங்க எல்லாருமே அவங்களோட ஜாப்ஸை பேட்சாக எழுதி அங்கே இருக்கிற கம்ப்யூட்டரோட ஜாப் ஆப்ரேட்டர்கிட்ட கொடுத்து அதை ரன் பண்ணுவாங்க. அது அப்போ எல்லாமே பஞ்ச் கார்டில் மெக்கானிக்கலில் அவுட்புட் வரும். அப்போ எல்இடியை மட்டும்தான் மானிட்டருக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டயத்தில் பெருசாக ப்ரோக்ராமுங்கிறது ஒன்றுமே இல்லை. எல்இடிங்கிறது தான் அங்கே ஒரு ப்ரோக்ராமாகவே இருந்தது, மானிட்டர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட். அது ஃப்யூச்சரில் க்ரோ ஆகி நம்ம எல்இடியில் 0s and 1s நம்மளால் ஈஸியாக ஒரு நம்பரை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இப்போ 120ங்கிற நம்பரை 111100 இந்த மாதிரி 7 நம்பர். இந்த நம்பர் இந்த சீரீஸில் வர இந்த +5 அண்ட் நோ வோல்டேஜ் ஒரு சீரீஸாக அவுட்புட் வரும். இது 120ங்கிற இதுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ இது நம்ம டைரெக்டாக விசிபிள் இல்லாதனால மானிட்டரில் இதை நான் ஃபியூசபிளாக பார்க்க முடியாதுங்கிறதுனால இதை கன்வெர்ட் பண்ணி நமக்கு டிஜிட்டலாக கொண்டு வந்தாங்க. அப்போ யூஸ் ஆகிறது தான் இந்த அது அப்படி க்ரோவாக வந்தது தான் கம்ப்யூட்டர். ஸோ இந்த 0s and 1s வச்சு மட்டும்தான் ப்ரோக்ராம் பண்ண முடியும். இந்த சிக்னல்ஸை வச்சு மட்டும்தான் நம்மளால் ஃபீட் பண்ண முடியுங்கும்போது மிஷின் லாங்குவேஜ்னு ஒன்று இருந்தது. இது எல்லாராலையும் கற்றுக்க முடியாது, அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா அவ்வளோ நம்பர் காம்பினேஷன்ஸ் எழுதி நம்ம இது பண்ணணும். இதுக்கடுத்து அசம்பிளி லாங்குவேஜ்னு ஒன்று வந்துச்சு. அசம்பிளி லாங்குவேஜுங்கிறதும் ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ். இது ஆக்சுவலாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் 2 டைப் உண்டு, லோ லெவல் லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ். அசம்பிளி லாங்குவேஜ் ஒரு மிட் லெவல் லாங்குவேஜ். பியூராக லோ லெவல் லாங்குவேஜும் கிடையாது, ஹை லெவல் லாங்குவேஜும் கிடையாது. இது சின்ன இங்கிலீஷ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி மற்றபடி பைனரி ஆப்ரேஷன்ஸ் பண்ணுற மாதிரி இந்த அசம்பிளி லாங்குவேஜ் இருக்கும். இந்த அசம்பிளி லாங்குவேஜுக்கு அடுத்து வந்தது தான் ஹை லெவல் லாங்குவேஜ். ஹை லெவல் லாங்குவேஜ் ஃபுல்லாக ஹியூமன் ரீடபிளாக இருக்கும், மிஷின்ஸ் ரீடபிளாக இருக்காது. ஆனால் இந்த ஹை லெவல் லாங்குவேஜில் எழுதின ப்ரோக்ராம்ஸ் மிஷின் லெவலில் கன்வெர்ட் ஆகி அதுக்கடுத்து அது ரன் ஆகும். ரொம்ப தலையை சுற்றி மூக்க சுடுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்காக சொல்லணும்னா ஹியூமன் ரீடபிள் லாங்குவேஜ் மிஷினுக்கு 0s and 1sங்கிற புரியறதுனால இது கன்வெர்ட் ஆகி இது ஒரு ஜாபை பண்ணும், ஒரு மேத்தமெட்டிக் கால்குலேஷனோ இல்லை நமக்கு என்ன அவுட்புட் தேவையோ அந்த அவுட்புட்டை பண்ணும்.
இந்த அவுட்புட்டை பண்ணுற கால்குலேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தான் CPU எல்லாம் யூஸ் ஆகுது. இந்த சிபியுமே எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் தான் ப்ராசஸ் பண்ணி நமக்கு வந்து டிஜிட்டலாக அவுட்புட் கொடுக்கும். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட ப்ராப்ளம்னு சால்வ் பண்ணிக்கிறோம். ஓகே, இதுதான் இப்போ வந்து லோ லெவல் லாங்குவேஜ்னா என்னென்னு பார்த்துட்டோம். ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து மெயினாக எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஹை லெவல் லாங்குவேஜும் கவர் பண்ணிட்டேன். ஓகே, இந்த ஹை லெவல் லாங்குவேஜ்லேயே இப்போ 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கம்பைல் லாங்குவேஜ், இன்னொன்று வந்து இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ். கம்பைல் லாங்குவேஜுங்கிறது ஒன்றும் இல்லை, இதோட ஹோல் கோடு, நம்ம எழுதுகிற ஹோல் ஹை லெவல் லாங்குவேஜ் கோடும் கம்பைல் ஆகி அது வந்து மிஷின் கோடுக்கு 0s and 1s மாறும். இப்படி மாறின கோடை தான் மிஷின்ஸ் ரன் பண்ணும். அதாவது CPU வந்து ப்ராசஸ் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட் ஜென்ரேட் பண்ணும். இது வந்து ஹோல் சோர்ஸ் கோடையுமே நம்ம வந்து கம்பைல் பண்ணிடுவோம். செகண்ட் டைப் வந்து இன்டர்பிரட்டர் லாங்குவேஜில் என்ன பண்ணுன்னா ஃபுல் கோடுமே வந்து பைனரியா, அதாவது மிஷின் லாங்குவேஜாக மாறாது. இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ் வந்து ஃபுல் சோர்ஸ் கோடையுமே கன்வெர்ட் பண்ணாமல் லைன் பை லைனாக இன்டர்பிரட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும் மிஷின் லாங்குவேஜாக. ஓகேவா? இதுதான் ஹை லெவல் லாங்குவேஜ் அண்ட் லோ லெவல் லாங்குவேஜ் அண்டு கம்பைல்ட் அண்ட் இன்டர்பிரட்டர் லாங்குவேஜோட டிஃப்ரென்சஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து லாங்குவேஜ் அண்ட் பேசிக்காக ப்ரோக்ராம்னா என்னென்னு பார்த்தாச்சு. இதுதான் ப்ரோக்ராம், இப்படி தான் ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். ஆக்சுவலாக ப்ரோக்ராம்ங்கிறது என்னென்னா ஒரு செட் ஆஃப் டாஸ்க்ஸை நம்ம பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு மேத்தமெட்டிக்ஸ் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு A+B = 5+2 = 7 இந்த கால்குலேஷனை வந்து மிஷின் பண்ணி கொடுக்கணும். இதுக்கு வந்து நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும். இன்ஸ்ட்ரக்ஷன்னா ஒரு கமெண்ட் எழுதணும். அதை வந்து சீக்வன்ஸாக நிறைய கமெண்ட்ஸ் எழுதி ஒரு ஃபுல் ஜாபை பண்ண வைக்கிறது தான் சிம்பிளாக ப்ரோக்ராம்ங்கிறது. ஓகே,